காது கூசும் அளவிற்கு ஆபாச வார்த்தைகள். அதிகார திமிர்ல ஆட்டம் போட்ட போலீஸ் அதிகாரி. இது என் சொந்த ஊருடா, ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கிறாயா அப்படின்னு உழைக்க வந்த ஒரு வடமாநில தொழிலாளிய மிரட்டின காவலருக்கு இப்போ விழுந்திருக்கு ஒரு மரண அடி. ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கு. நம்ம கவர்மெண்ட் சொல்றபடி இரவு 11 மணி வரைக்கும் கடையை திறந்திருக்கு, அனுமதியும் இருக்கு. ஆனா 10:15க்கு அங்க வந்த காவலர் மோகன்குமார் கடைய மூடுன்னு ரகலையில இறங்குறாரு. கடை ஓனர் வெளியே போயிருக்காருன்னு அங்க இருந்த வடமாநில தொழிலாளி பணிவா சொன்னத காதுல கூட வாங்காம அந்த போலீஸ் அதிகாரி தன் கையில இருந்த லத்திய வச்சு அங்க இருந்த பொருட்களை தட்டி விட்டு ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. மிரட்டல் ஒரு பக்கம், மனித உரிமை மீறல் ஒரு பக்கம். அந்த அப்பாவி தொழிலாளிய லத்தியால சரமாரியா தாக்கி அவரோட செல்போனை பிடுங்கி, இது என் சொந்த ஊரு, இங்க வந்து எங்களுக்கே பாடம் எடுப்பியா அப்படின்னு மிக கேவலமா ஆபாசமான வார்த்தைகளால மிரட்டுறாரு. அந்த தொழிலாளி பயந்து இரு கைகளையும் கூப்பி கெஞ்சுற காட்சிகள் எல்லாம் அங்க இருக்கிற சிசிடிவியில பதிவாகி சோசியல் மீடியாவில தீயா பரவி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொந்தளிக்க வச்சிருக்கு. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரியே சட்டத்தை தான் இஷ்டத்துக்கு வளர்க்கலாமான்னு சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயம் தீயா ஒரு பக்கம் பரவ இந்த மேட்டர் மேலிட வரைக்கும் போயிருக்கு. அவ்வளவுதான், ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி ஒரு தொழிலாளிய தாக்கி அராஜகம் பண்ண அந்த போலீஸ் மோகன்குமார சும்மா விடாம உடனடியா ஆயுதப்படைக்கு தூக்கி அடிச்சு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. கெத்து காட்டிய போலீஸுக்கு இப்போ கிடைச்சிருக்கு சரியான தண்டனை. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தட்டி கேட்க காவல்துறை தயங்காதுன்னு இந்த சம்பவம் நிரூபிச்சிருக்கு. உடனடியா ஆக்ஷன் எடுத்த எஸ்பி சுஜாதாவுக்கும் சமூக வலைதளங்கள்ல பாராட்டுகள் குவியுது.